Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா intermittent fasting ஓட டே 10th ஓட full meal plan தான் இந்த வீடியோல இருக்க போகுது. சோ ரெசிபீஸ் ஓட தான் இருக்கு. சோ கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. and இந்த சேனலுக்கு முதல் டைம் பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா subscribe பண்ணிடுங்க. and பக்கத்துல இருக்க bell ஐகானும் click பண்ணி வெச்சுக்கோங்க. and மார்னிங்கே பாத்தீங்க அப்படினா ஒரு 7 o'clock அந்த மாதிரி எழுந்திட்டு சரி மார்னிங் வாக்கிங் போலாம் அப்படினு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ வாக்கிங் போயே பார்த்தீங்கன்னா அந்த வேக்சின் போட்டனால அப்புறம் மழை வந்தனாலன்னு சொல்லிட்டு 3 நாள் தொடர்ந்து வாக்கிங்கே போக முடியல. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக மார்னிங் அண்ட் ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு 7 o'clock அளவுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கேன். ஸோ வாக்கிங் எவ்வளோ டைமுன்னு ஃபிக்ஸ் பண்ணல, எவ்வளோ நேரம் போக முடியுதோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேக்சினும் போட்டிருக்கனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கை பெயின் கிடையாது, பட் ரொம்ப கையை ஆட்டி வாக்கிங் வந்து போக முடியல. ஸோ அது மட்டும்தான், மற்றபடி நார்மலாக வாக்கிங் போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு. ஒரு 20 to 25 minutes அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வாக்கிங் வந்து போயிருந்தேன். ஸோ வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சரி வெயிட் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டே 1க்கும் இப்போ டே வந்து 10th. ஸோ வெயிட் வந்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ லாஸ் ஆகிருக்கா எவ்வளோ அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், என்னோட டே 1ஓட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 65.70 இருக்குது. அண்டு டே 10th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் நான் எடுத்தது 64.10. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 ஆர் 1.6 kg அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. வேணும் நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட டே 1ஓட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வீடியோ கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுலேயும் வந்து நான் வெயிட் செக் பண்ண வீடியோவோட தான் நான் போட்டிருப்பேன். அண்டு வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு வார்ம் வாட்டரும் கொஞ்சம் நட்ஸும் வந்து எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி உலர் திராட்சை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மீல் ப்ரிப்பரேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராகி இடியாப்பம் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். ஸோ நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு பிணைஞ்சோம் அப்படின்னா இடியாப்பம் நல்லா ஒட்டாமல் நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுட்டு நல்லா மாவு வந்து வறுத்துட்ருக்கேன். ஸோ ஒரு 3-4 நிமிஷம் வறுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, கரிஞ்சு போகாமல் நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வாசனை வரும், அந்த ராகியோட வாசனை வர ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்குமே நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே என்னோடய சேனலில் நிறையா நார்மல் அரிசி இடியாப்பம், கோதுமை இடியாப்பம் அந்த மாதிரி இடியாப்ப வெரைட்டிஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ வேணும்னா அந்த ரெசிபிஸும் நீங்கள் வந்து சேனலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ மாவு வறுத்து நான் வேற ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.25 கப்பு, எந்த கப்பில் மெஷர் பண்ணணும் அதில் 1.25 கப் அளவுக்கு வச்சுருக்கேன். ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும் மாவுக்கு ஏற்ற மாதிரி. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாங்கிறதுக்காக 1.25 கப்பு வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மாவு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஆர் கரண்டி எது வச்சுனாலும் நீங்கள் வந்து நல்லா மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி சூடாக இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் வந்து ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா மாவு ரொம்ப கொலன்னு ஆகிடும். ஸோ இப்போ எல்லாமே வர மாவுலாம் இல்லாமல் நல்லா பிணைஞ்சாச்சு. இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா மாவு இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்சம் வந்து கெட்டியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கை பொறுக்கிற சூழலுக்கு மாறினதுக்கு அப்புறமா மாவு நல்லா சாஃப்டாக கையில் ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக எண்ணெயோ அந்த மாதிரி சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பிணைஞ்ச மாவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடியாப்போ பிழிகிற அந்த தட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சுட்டு நான் வந்து இட்லி தட்டில் தான் இன்றைக்கி புளிய போகிறேன். ஸோ மேலே ஒரு ஈரத்துணி போட்டிருக்கேன். ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன், தண்ணியும் கொதிச்சிருக்கு. ஸோ மேலே தட்டை வச்சு நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ முதல் இது மட்டும் தான் நான் புளிஞ்சு விட்டுருக்கேன். இது வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் மீதி இருக்க இடியாப்பம் இதுவுமே வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலராக மாறி நமக்கு வெந்துருச்சு. ஸோ நம்ம எடுத்துட்டு அடுத்த இது கூட நம்ம புளிஞ்சிக்கலாம். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 5-7 நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்ததுக்கு அப்புறமா அதுக்கு மேலே மீதி இருக்க இடியாப்பமும் வந்து பிழிஞ்சு விட்டுருவேன். ஸோ ஒன்றா எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். ஸோ இது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா எல்லாமே ஒன்றா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் எல்லா இடியாப்பமும் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலராக மாறிட்டு வெந்துருச்சு. நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ சூடாக இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோடு ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி நமக்கு இருக்கும். பட் கொஞ்சம் நம்ம எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆறின உடனே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உதிரியாக நமக்கு கிடச்சிடும்.
இப்போ நான் தட்டில் போட்டு வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்குது இடியாப்பம். நல்லா உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கரெக்டாக வெந்துருச்சு. ஃபர்ஸ்ட் மீல் பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு நான் இடியாப்பம் வச்சுருக்கேன். அண்டு குருமா பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் குருமா தான். நைட் சப்பாத்திக்கு ரிமைனிங் இருந்ததை நான் மார்னிங் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது போக இன்னொரு கப்பில் கொஞ்சமாக வந்து கேரட் பொரியல் வந்து அம்மா வீட்டில் செஞ்சாங்க. ஸோ அதுவும் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மீல் வந்து அதுதான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் வார்ம் வாட்டர் அதெல்லாம் குடிச்சிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3:30 இல்லை 4 o'clock அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மார்னிங் வந்து 11 அந்த மாதிரியே நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா வடை இருக்கு இல்லையா, ஸோ நார்மலாக வடைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதே தான். நான் டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப கம்மியாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஸோ ஆயிலும் நீங்கள் சுத்தமான கடலெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆயில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப ஆயில் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நான் இரும்பு கல் யூஸ் பண்ணியிருக்கனால நல்லா கிறிஸ்பி அவுட்டர் லேயர் நம்ம எப்படி டீப் ஃப்ரை பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குமோ அதே மாதிரி வெளியே வந்து நல்லா மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதை டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயில் ஃப்ரை பண்ணதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம அதுக்கு நெக்ஸ்ட்டு அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேம் டேஸ்ட்டில் எதுவுமே டிஃபர் ஆகாது. ஸோ ஒரு சைடு நான் மூடி வச்சு நல்லா குக் பண்ணிட்டேன். அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் டு லோலியே வச்சு பொறுமையாக குக் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும். ஸோ எண்ணெய் வந்து சேர்க்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் சேர்த்து அந்த ஒரு ஸ்பூன் ஆயிலே போதும். ஸோ 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு மூடி வச்சு பொறுமையாக வந்து குக் பண்ணிங்கன்னா உள்ள வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். அவுட்டர் லேயரும் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இப்போ வடை பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. ஆயிலே இல்லை பாருங்கள், நல்லா ட்ரையாக ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா பாசி பருப்பு இருக்குது இல்லையா, ஸோ வெல்லம் போட்ட பாசி பருப்பு பாயாசமும் இருக்குது. ஒரு குட்டி கப்பில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஈவினிங் ஸ்நாக்ஸு. இதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு வார்ம் வாட்டர் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் மார்னிங்கே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 o'clock தான் போனேன். பட் அப்போவே பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலாக இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் 4:30 பட் 5 ஆகியுமே பார்த்தீங்கன்னா வெயிலே போகல, ரொம்ப வெயிலாக தான் இருந்துச்சு. மார்னிங் பார்த்தீங்கன்னா 8 ஷேப் வாக்கிங் வந்து நான் போகல. ரொம்ப மழை ஈரமாக இருந்தனால வலிக்கிடும்னு சொல்லிட்டு நாங்கள் 3 நாள் வாக்கிங்கும் போகாதனால அந்த நாங்கள் 8லாம் போட்டு வச்சுருந்ததெல்லாம் போயிடுச்சு மழை வந்தனால. திரும்பவும் போய் நடந்து இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா 8 ஷேப் வாக்கிங் தான் பண்ண போகிறேன். ஸோ அது ஒரு 1/2 hour அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 1/2 hour அளவுக்கு வாக்கிங் போகலாம். ஸோ வாக்கிங்லாம் முடிச்சிட்டேன். ஸோ அகரன் குழந்தைங்களாம் இங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. வாக்கிங் நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 hour அளவுக்கு 8 ஷேப் வாக்கிங் தான் போயிருந்தேன். ஸோ கையும் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் விட ஈவினிங் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஆட்ட முடியலனாலும் நார்மலாக வந்து வாக்கிங் போகிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு நைட்டு டின்னருக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நைட்டு டின்னருக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எதையும் வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஃபுல் டே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற எந்த ஃபுட்டையும் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து பொரிச்சிக்கலாம். அதுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ராகி இடியாப்பம் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து நான் குருமா வச்சு மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் மீல் சாப்பிட்டுட்டேன். மீதி கொஞ்சம் இடியாப்பம் ரிமைனிங் இருந்துச்சு. அதனால ராகி சேமியா பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணலாங்கிறதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை அதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா மதியம் செஞ்ச கேரட் பொரியல் வந்து கொஞ்சம் ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ அதையும் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக திரும்ப இதுலேயே சேர்த்துட்டேன். நான் இந்த சேமியா கூட சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஸோ சேர்த்துட்டு அதையும் வந்து ஒரு தடவை நல்லா வதக்கி கொடுத்துருங்க. ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், காரமும் இருக்கும். ஸோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ண இடியாப்பம் இருக்கு இல்லையா, ராகி இடியாப்பம் சேமியா இல்லை எதுனாலும் ஓகே. ஸோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நிஜமாகவே டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராகி சேமியா செய்வோம் இல்லையா, கடையில் வாங்கி வேக வச்சு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை விடவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு.
ராகி இடியாப்பம் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கேரட் அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாமே அதிகமாக போட்டு கடலைப்பருப்பு எல்லாமே அதிகமாக போட்டிருக்கனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனும் தான். ஸோ அந்த டேவோட எந்த ஒரு நம்ம ப்ரிப்பேர் பண்ண மீலும் வந்து வேஸ்ட்டும் ஆகாது. ஒரு ஹெல்த்தியான வேலை நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ராகி சேமியா பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. நான் கேரட் பொரியல் இருந்தனால சேர்த்துக்கிட்டேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் கொஞ்சம் துருவி கேரட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக துருவுனது. ஏற்கனவே கேரட் பொரியலையும் கொஞ்சம் தேங்காய் இருக்கிறதுனால நான் இதில் கொஞ்சமாக மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அந்த சூட்லேயே நல்லா வதக்கி கொடுத்துருங்க, போதும். அவ்வளோதான், நம்மளோட டின்னரும் ரெடி ஆகிடுச்சு. அண்டு முட்டையும் வந்து வெந்துருச்சு. பிளேட்டிங் பண்ணிடலாம் இப்போ. ஸோ நம்ம ரெடி பண்ண அந்த ராகி சேமியா இடியாப்ப சேமியா இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு வேக வச்ச முட்டையும் வந்து வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ டின்னரும் பார்த்தீங்கன்னா 7 இல்லை 7:30க்குள்ளே முடிச்சிருங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து சாப்பிட வேண்டாம் டின்னர் எப்போவுமே. நானும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சம் டைம் ஆனாலும் ஒரு 7:30 அந்த மாதிரியாவது சாப்பிட வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.